ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரோட மெசேஜ் தான் வந்துட்டு இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே அமைஞ்சிருக்கு. ப்ராப்பராக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ப்பா, ஆனால் என்னால் ஒரு எமோஷனலை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஒரு சின்ன லாஸை பார்த்தா கூட நான் எமோஷ்னல் செல் பண்ணிடுறேன். ஆனால் அதுக்கப்புறமா, அதாவது நான் செல் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டாக் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. சரி, இனிமேல் இந்த மாதிரி தவறாக பண்ணக்கூடாது அப்படின்னு லாங் டேர்முக்கு அந்த ஷேரை வந்துட்டு ஹோல்ட் பண்ண நினச்சாலும் நம்ம எதிர்பார்த்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை ட்ரேடிங் சைடு மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சஜஷன் தான் வந்து நம்மள்கிட்ட கேட்டார். ஸோ நான் வந்துட்டு ட்ரேடிங்கில் இருக்கிற நெகட்டிவிட்டியும் சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற சில பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் என்னோட முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் முன்னாடி மெம்பர்ஸுக்கு வந்துட்டு சொன்ன சில ஐடியாஸை சொன்னேன். ஸோ அந்த ஐடியா வந்துட்டு ரொம்பவும் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு லாஸ்ட்டில் சொன்னார். அந்த அட்வைஸில் ஜஸ்ட் ஒரு 250 ரூபா இருந்தால் போதும், நிஃப்டியில் இருக்க டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்லாம் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணேன். ஸோ அதில் நம்ம எடுத்துக்கிட்டது கிட்டத்தட்ட ஒரு 6 ETF. அந்த 6 ETFில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற பகுதிகளில் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும், நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஏதாச்சும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும், ஸோ இதில் இருக்கிற ரிஸ்க்கை விட இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த ETFில் இருக்கிற ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். அதோட இந்த ETFோட ரிட்டர்ன் லாஸ்ட் 1 இயரில் நிஃப்டி கொடுத்த ரிட்டனை பீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ரொம்பவும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டானது. ஸோ நம்ம எந்த பேசிஸில் வந்துட்டு இந்த ETF சூஸ் பண்ணியிருக்கோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறத லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்து உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்துட்டு கோல்டு ETF. ஸோ கோல்டு ETF பொறுத்தளவுக்கும் நான் மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக கோல்டில் பண்ணியே ஆகணும். ஸோ உங்கள்கிட்ட வெறும் 500 ரூபா, ஒரு 100 ரூபா தான் இருக்குன்னா உங்களால் 100 ரூபாய்க்கு கூட கோல்டு வாங்க முடியும். ETF மூலமாக நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கோல்டு வாங்குங்க. ஸோ இந்த கோல்டு ETF நீங்கள் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்டது வரும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா ICICI Prudential கோல்டு ETF வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நான் என்னோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்துட்டு ICICI Prudential கோல்டு ETF வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த இந்தியனோட எக்கனாமியோட பேக் போனாக இருக்கிற சில இம்பார்ட்டண்டான செக்மெண்ட்டில் டாக் ஆஃப் த டேபிளில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது EV மார்க்கெட். ஸோ EV மார்க்கெட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ETFில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் சூஸ் பண்ணுறது வந்துட்டு ஆட்டோ ETF. சேம் நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஆட்டோ ETF பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி மினிமமான ஒரு ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிறது ICICI Prudential நிஃப்டி ஆட்டோ ETF. கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு 25 ரூபா தான். நீங்கள் கொடுக்குற இந்த 25 ரூபாயை கிட்டத்தட்ட 16 டாப் மோஸ்ட் கம்பெனிஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களோட வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் 5 வெயிட்டேஜ்னு மஹேந்திரா 21%, மாருதி 14%, டாடா மோட்டார்ஸ் 14%, பஜாஜ் ஆட்டோ 10%, ஹீரோ மோட்டார்ஸ் 6%, அதர் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 33% வந்துட்டு வெயிட்டேஜ் ஹோல்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தளவுக்கும் நீங்கள் EV மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த ஸ்டாக் எந்த நேரத்தில் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்துட்டு மேக்ஸிமமாக ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு இன்வெஸ்டருக்கே வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் டாப் மோஸ்ட் கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக அதிலலாம் நம்ம அதிகமான பெனிஃபிட்ஸ் அடைய முடியும். ஸோ அதனால் இந்த ஒரு ETF உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு குறிப்பிட்டு விரல் விட்டு ரெண்டு அளவுக்கு சில பங்குகள் வந்துட்டு 100%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலும் சில கம்பெனிஸ் வந்துட்டு ரொம்ப லோவர் மார்ஜினில் தான் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ஓவராலாக இந்த ஆட்டோ ETFில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது போன ஜூன்லேருந்து இந்த ஜூன் வரைக்குமே கிட்டத்தட்ட 73% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த ETF வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து இந்தியன் எக்கானமியில் ஒன் ஆஃப் த பேக் போன் டாக் ஆஃப் த டேபிளாக இருக்கிறது வந்துட்டு ஃபார்மா இண்டஸ்ட்ரி. ஃபார்மா இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கும் நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணுங்கிறது இல்லை. ஸோ அதோட வளர்ச்சி என்ன, ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு இப்போதைக்கு மெடிசின்ஸ் அப்படிங்கிறது மக்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பிக்கஸ்ட் க்ரோத் இருக்கிற அந்த ஃபார்மா கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 20 ரூபா இருந்தாலே போதுமானது. கிட்டத்தட்ட உங்களுக்கு டாப் மோஸ்ட் 20 கம்பெனிஸில் வந்துட்டு இந்த 20 ரூபாயை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்மாவுக்காக வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிற ETF என்னென்னா நிப்பான் இந்தியா ப்ரொவைட் பண்ணுற நிப்பான் இந்தியா நிஃப்டி ஃபார்மா ETF க்ரோத் பிளான் தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு 2021 இது வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் இவங்க போன வருஷம் கொடுத்த ரிட்டர்ன் மட்டுமே
53%. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட் தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடிஎஃபோட டாப் 5 வெயிட்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது சன் ஃபார்மா 25%, சிப்பிலா 11%, டாக்டர் ரெட்டி 10%, டிவிஸ் லேப் 8%, லூபின் 5.92%. அதர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 38% வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு இவங்களோட டாப் 5க்குள்ளே வந்துருச்சு. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ETF ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்தியன் எக்கனாமியோட பேக் போனால் நாம் எதிர்பார்க்குறது வந்துட்டு பேங்கிங் செக்டர். ஸோ பேங்கிங் செக்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்துக்காகட்டும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ க்ரோத்துக்கும் வந்துட்டு இந்த பேங்கிங் ஸ்டாக் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஸோ பேங்கிங்கை பொறுத்தளவுக்கும் நான் 2 பிரிவாக பிரிச்சிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத செகண்ட் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் டாப் பேங்க்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஐசிஐசிஐ ப்ரான்ஸ்லேருந்து நிஃப்டி பேங்க் ETF இருக்குது. மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நான் பர்சனலாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் மட்டும்தான். ஏன்னா சில பப்ளிக் பேங்க்ஸில் வந்துட்டு கவர்மெண்ட் ரெகுலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ப்ரைவேட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பொட்டன்ஷியலாக வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ப்ரைவேட் பேங்க் ETF வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். நான் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போது ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் ETF வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது இந்த பேங்க்கில். உங்களுக்கு எது பெனிஃபிஷியல் இருக்குன்னு தோணுதோ அதில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைவேட் பேங்க் ETFல நீங்கள் வெறும் ₹25 இருந்தாலே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற அந்த ₹25 டாப் மோஸ்ட் 10 கம்பெனிஸில் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்குற 5 கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது HDFC பேங்க், ICICI பேங்க் கிட்டத்தட்ட 25%, ஆக்சிஸ் பேங்க் 11%, இண்டஸ்இண்ட் பேங்க் 9%, கோட்டக் பேங்க் 9%, அதர் பேங்க்ஸ் வந்துட்டு 17%. அந்த அதர்ஸ் லிஸ்ட்லேயும் கிட்டத்தட்ட ஃபெடரல் பேங்க் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 6%, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்ராக்சிமேட்டாக 5%, பந்தன் பேங்க் அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு 2.5%, RBL பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 2.3%, சிட்டி யூனியன் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 1.6% அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சூஸிங் தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் இது உங்களுக்கு போதுமானது. ப்ரைவேட் பேங்க் வந்துட்டு டாப் மோஸ்ட் இப்போ கம்பெனிஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்லேயே ஆகட்டும் நம்மளோட பர்சனல் போர்ட்ஃபோலியோலே ஆகட்டும் வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு வகிப்பது யாருன்னு அப்படின்னா ஐடி பங்குகள் தான். ஸோ ஐடி பங்குகள் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பங்குகள். லாஸ்ட் 1 இயர் வந்துட்டு ஐடிக்கு சொல்லிக்கிற மாதிரி வருடம் இல்லை அப்படின்னு தான் ஓப்பனாக சொல்லி ஆகணும். நிறைய பங்குகள் வந்துட்டு நெகட்டிவ் ரேட் கொடுத்துருக்காங்க, நிறைய பங்குகள் நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஐடி ETF சூஸ் பண்ணுற ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஸ் நிஃப்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க நிஃப்டி ஐடிபிஸ் தான் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு இதுக்காக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ₹37 அப்படிங்கிற கரண்ட் ப்ரைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த ₹37 டாப் 10 கம்பெனிஸில் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஐடி ரிலேட்டடாக. ஸோ இவங்க அதிகமாக கொடுத்துருக்க வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் 26%, TCS 25%, டெக் மஹிந்திரா 10%, HCL டெக்னாலஜி 9%, விப்ரோ 9%, அதர் கம்பெனிஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 18% வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதர்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கும்போது டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அதாவது LTI மைண்ட்ரி, பர்சிஸ்டன்ட், கோஃபோர்ஜ், எம்ஃபேசிஸ், LTTS இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிஸில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போது இந்தியாவில் லீடிங் இருக்கிற டாப் 10 கம்பெனிஸில் வந்துட்டு நீங்கள் வெறும் ₹30 இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் அதே சமயத்தில் வந்துட்டு ரொம்ப வேலிடான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே இவங்க கிட்டத்தட்ட ஒரு 23% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ சொன்ன எல்லா ETF ரிட்டர்னும் வந்துட்டு நிஃப்டியை விட ரொம்பவும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்துட்டு டாடா நிறுவனம் வந்துட்டு நடத்திட்டு இருக்க ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ETF அதாவது டாடா நிஃப்டி இந்தியா டிஜிட்டல் ETF அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த கம்பெனியில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த ETFல ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு டாப் 30 டெக் கம்பெனிஸில் வந்துட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டெக் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவிலே ஆகட்டும் ரீசெண்டாக ஸோ வேர்ல்டு மார்க்கெட்லேயே வந்துட்டு ஒரு புதிய ஒரு சாப்டரை வந்துட்டு கிரியேட் பண்ணிகிட்ருக்கு இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற முக்கியமான சில டெக் கம்பெனிஸ் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸை வந்துட்டு 30 கம்பெனிஸ் எடுத்து அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களோட கரண்ட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ₹82. நம்ம கொடுக்குற ₹82 வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 30 கம்பெனிஸுக்கு போகுது. அந்த 30 கம்பெனிஸ்லேயும் வந்துட்டு ரொம்ப ஈக்குவலண்ட்டாக வந்துட்டு அவங்க வெயிட்டேஜை பிரிச்சிருக்காங்க. பாரதி ஏர்டெல் 8%, நாக்கரி 8%, பாலிசி பசார் 8%, ஜொமேட்டோ 8%, TCS 7%, இன்ஃபோசிஸ் 7%, HCL டெக்னாலஜி 6%, IRCTC 6%, டெக் மஹிந்திரா 6%, நைகா 5%, டாடா கம்யூனிகேஷன் 5%, விப்ரோ 3%, LTI மைண்ட்ரி 2%,
வோடாஃபோன் ஐடியா 2%, பெர்சிஸ்டன்ட், பேடிஎம், கோஃபோர்ஜ், டாடா எலாக்ஸி, இந்தியா மார்ட், கேபிஐ டெக்னாலஜி, எம்ஃபசிஸ், ஒராக்கிள், சைன்ட், எல்டிடிஎஸ், சொனாட்டா சாஃப்ட்வேர், பிர்லா சாஃப்ட், இன்டலாக்ட், டென்லா, ஆஃப்லி, ஹாப்பியஸ்ட் மைண்ட் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் 30 கம்பெனிஸில் வந்துட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப டைவர்சிஃபையிங்கான ஒரு ETF. அதனால தான் இதோட மை ஃபேவரட்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ETFல வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ETFலையும் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு மினிமம் ஒரு 250 ரூபா தாங்க தேவைப்படும். உங்களுக்கு நிஃப்டியில் இருக்கிற டாப் மோஸ்ட் எல்லா கம்பெனிலையுமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தாங்க நான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, நீ இப்போங்க மந்த்லி ஒரு 2000 ரூபா நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது மோர் தென் 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸுக்கு மேலே தான் வந்துட்டு உங்களுக்கு பயன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக சேம் வந்துட்டு நீங்கள் இந்த ETFல பண்ணும்போது உங்களால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ரோவாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு பொறுத்தளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒவ்வொரு டிப்லேயும் வந்துட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க. ஸோ கரெக்டாக டிப்பை வந்துட்டு கணிச்சு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் விட உங்களால் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த ETFலேயே உங்களால் கைட் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு ரொம்ப பெரிதளவு மாற்றுறதுக்கான வழிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம தான் கண்டுபிடிச்சி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ என்னோட இந்த ஒரு அனலைஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஃபார்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது வரக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மினிமம் ரொம்ப லோ ரிஸ்க் ஆகிருச்சு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட பணம் ரொம்ப சேஃபாக செக்யூராக இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.